நேரத்திலே அக்டோபர் 30 அர்த்த சம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்கள சொன்னாரு அக்டோபர் 30 அட்டஜாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களை 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு தமிழ் சமுதாயம் ஒன்று போது என்றாரு தமிழ் சமுதாயம் ஒன்று போது என்றாரு அக்டோபர் 30 அர்த்த நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு மல்லிகையில் தீ எடுத்து மாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு நமக்கு மதுக்குடி வேணாம் முன்னு சொன்னாரு இது சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் இது சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் அக்டோபர் 30 அட்டஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவுல வந்தாரு கஞ்சிக்கு மல்லி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு அக்டோபர் 30 அட்டஜாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு நமக்குள்ள அண்ணன் தம்பியா இருக்கும்படி சொன்னாரு நான் கட்டி காத்த என் செக்கால் ஒண்ணு சந்தக்கடை இப்படி தக்காளி பழம் அழுகி கிடக்கடா முட்டைக்கோசு விரிஞ்சு கிடக்கடா இடியப்பம்னு சொல்லி விடிய வைக்காமே போயிட்டாங்களே என் தம்பியை ஊரா 2 மாநாட்டுக்கு கூட்டம் இருந்துச்சாடா இப்போ மாவாட்ட கூட ஆள் இல்லையாடா அம்புட்டு கூட்டமும் இருக்கும் நிம்மதியா போலான்னு நினைச்சேன் இப்போ அறக்க பறக்க போலான்னு நினைச்சா கூட வண்டி செலுப்பு எடுக்குன்னு சொல்லிடுறாங்க யாரு போனாலும் இந்த கான்ட்ராக்டுக்காரன் ஐயனார் ஓலையாடா காக்கி சட்டையை போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி ஐயனார் அவர்கள் கீழப்பட்டி கிராமத்தில் பிறந்து மேலப்பட்டியில் வசித்து வர்றார் கீழப்பட்டி மேலப்பட்டி ஓடப்பட்டியில் பிறந்தாலும் அப்பத்தா காலத்தில் புழங்கினது கடகாப்பட்டி இதெல்லாம் ஊன்னு போட்டாத்தே உன்னை ஒத்துக்குருவேன் எதுக்கடா வச்சு விட்டுவிட்டு பாதி பேரை உசுரை வாங்குறேன் என் தம்பி முறியம் பார்க்குற வேலை சம்மந்தம் இல்லாமல் பிறந்தநாள் வச்சுருவேன் அன்றைக்கி ஒருத்தனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஊரோட கேக்கோட வந்திருக்கேன் அவன் பார்த்தா எனக்கு பிறந்தநாள் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சுன்னு இருக்கேன் பிறந்தநாள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நாளைக்கு வேற மாதிரி வச்சாலும் வைப்பாங்க போட்டா வச்சு இந்த பெட்டி ரிப்பேர்னு உட்குறேன் அவன் அண்ணே பெட்டி மாத்திட்டு வந்துட்டாங்க பேரை பார்த்தீங்கன்னா இல்லையா அடுத்த பெட்டியில் உட்காந்து வாதிக்கிறேன் என்னப்பா எங்க அப்பா பேரு என்ன தெரியல நம்பிராசு அரண்ட ஒரு அரமனை அதுல ஒரே ஒரு அருவாமனை
என்ன பண்றேன் தெரியாம ஒரு 20 பேர் எந்திரிச்சு போற அளவுக்கு நம்ம விடையும். இதே உண்மையான நடிப்பு. நாடு ஏன்டா உசுறு வர மாதிரி ஏன்டா அடிச்சுட்டு இருக்க? அண்ணே எஃபெக்ட்னே. எஃபெக்ட். இது எஃபெக்ட் மாதிரி தெரியல, எப்போ விட்டது மாதிரில இருக்கு. குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க அப்பா. தம்பி ரொம்ப சோகம்லாம் சரிண்ணே. அப்பா பேரு நம்பிராஜே. அப்பாவுக்கு நீர்மலை அடிச்சான் பாரு, டம் டப்பு டப்பு. எங்க அம்மா. உங்க அம்மா? அம்மா அம்மா பேரு நங்கை மோகினி. நேத்து அதிகாலை நான் தூங்கி எந்திரிக்கும் போது எங்க அப்பா மகனை வீரத்தை வாண்டாரு. என்னப்பான்னு நெஞ்சனை பத்தின வீட்டை விட்டு வெளியே ஓடான். அப்புறம் எங்க போனீங்க? வெளியே போனேன். 7 பிள்ளைய வந்துச்சு எங்க அம்மா. என்னத்துக்கு வந்துச்சு? 7 பேரும் பத்து ஒரே குடிசைகளை பறக்க முடியல. அண்ணன் தம்பி 7 பேரும் பிறண்டு வளர்த்தா வலது பக்கம் செவத்த காணா இடிஞ்சு விழுந்துருச்சு. எனக்கு 2. உங்களுக்கு 2? என்ன நீ சொல்ற? எல்லாத்தையும் ஒண்ணுதானே இருக்கு. வசனத்தை முழுசா பேச விடுங்கடா. ஏன்டா சாதகத்தை சொல்லவா? எங்க அப்பாவுக்கு நேரமே சரியில்லை, வாட்சி ஓடல. சிரிக்கிறாங்க பரவாயில்ல. 1 to 2 ராவு காலம் கிடையாது. வந்ததுலேருந்து நீங்க 4 பேர் ராவு காலம் தானே. நான் எம்ஏ மீதி தண்ணியை போட்டான்டா. பொம்பளையாலாம் கேளுங்கத்தா. நேரம் சரியில்ல, கிரகம் சரியில்லைன்னு எங்க அப்பா சோசியரை பார்க்க தேனிக்கு போனார். இருட்டில் போனவர் கேணியில் விழுந்துட்டார். தேனி கேணி. சாதக நோட்டை தூக்கிட்டு போனார். சோசியர் நோட்டை பெரட்டி பார்த்துட்டு எங்க அப்பாவை 1 வாரம் கட்டி வச்சு அடிச்சிருக்கேன். எதுல கட்டி வச்சிருச்சா? எங்க அப்பா கொண்டு போனது கரண்ட் புள்ள அட்டை. திரும்பி வீட்டுக்கு வந்தவொடனே எங்க அம்மா மசத்தை பிடிச்சாரு. ஈரம் மறந்தனால விட்டார். வலிக்கிருச்சு. என்னடி கூறுகட்ட கொங்கா பையன் மகளே, ஒரு சாதகத்தை எடுத்து கொடுக்க தெரியுதா? கரண்ட் புள்ள அட்டையை கொடுத்து சோசியர் என்னை அடிச்சு விட்டேன். திருப்பி எங்க அம்மா மசத்தை விரிச்சு போட்டா அழுது குலசாமியை கும்பிட்டு இந்தாங்க சாதகம்னு தூக்கி கொடுச்சு. எங்க அப்பா தேனியை விட்டுட்டு உத்தரவசம் அங்க போனார். அங்கே ஒரு சோசியர், அவர் பேர் வந்து சீசா 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 என்ன. அங்கே போய் சாதனத்தை பார்த்தோன்னா சோசியர் ஒண்டாட்டி சொல்லுங்கண்ணே. பக்கத்து விட்டு பொம்பளையை சேர்ந்துக்கிட்டு உலக்கிக்கிட்டு எங்க அப்பாவை அடிச்சு விட்டாள். அப்பயும் எங்க அப்பா கொண்டு போனது சாதன நோட்டு கிடையாது, பூச்சி மருந்து சிட்டையை தூக்கிட்டு போயிருக்கேன். ஒரு வழியா சாதகம் நேரம் செல்லின்னு எங்க அப்பா நேற்று காலையில ஒரு சம்பவம் பண்ணி விட்டார். என்ன சம்பவம்னே? தூக்கு போட போனார். போட்டாரா இல்லையா? போய் மரத்தை பார்த்துருக்கேன். எவனா வெள்ளை கேரி பையை கட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருட்டில் முண்டை பேய் நினச்சி பயந்து வந்து இப்போ 37,000 செலவு. செல்லம்பட்டி தங்கமாயன் கோடாங்கிட்ட பார்த்தா அவர் 8,000 வாங்கிட்டேன். எங்கள் அண்ணன் இந்த ஆளக்கானா 100 ரூபா கூட கொடுக்காம போயிட்டேன். சரின்னு நேத்து சொல்லிட்டா சொல்லலையா? நேத்து காலையில் எங்க அப்பா உங்க அப்பா போய் தூக்கு போட போயிட்டார். போய் மரத்தை அண்ணாந்து பார்த்துருக்காரு. ஏற்கனவே எங்க அப்பாட்ட வட்டிக்கு வாங்கினேன் தூக்கு போட்டு தொங்கியிருக்கேன். அத்தாடி வட்டியோடு சேர்த்து கிலோக்கஸ் ஆயிரம்னு எங்க அப்பா மிரண்டு வந்தவர் ஓடியாந்து வாய்க்கால தாண்டணும்னு தாண்டி இருக்கேன். ஒரு பொம்பளை வெளியே இருந்திருந்த பொம்பளை. சரி, அது மேலே விழுந்து அது விளக்க மாற்றி அடிச்சு ஆனா இன்னைக்கு சாயந்தரம் அப்பா அண்ணே என்னண்ணே ஆச்சு? சிரிக்கிறேன். ஏண்டா 16 கறி சாப்பாடு சாப்பிடலாம் பார்க்குறீங்களா? மாலை ஓட்டிருக்கேன். ஐயா மரத்தில் தொங்கிட்டார். மரத்தில் தொங்கினவன் எங்கள் அப்பா தான் அறிவாளிப்பா. கீழே தொங்கிக்கிட்டு கிடந்தா எவனாவது நல்லவன் காப்பாற்றிடுவான்னு எங்கள் அப்பா மர உச்சியில் ஏறி
கயத்தை போட்டு குதிச்சிருக்காரு, கொப்பு ஒடிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் தூக்கு போட்டது முருங்கை மரம். கொப்பு ஒடிஞ்ச ஒப்பு அங்கன எவனா கேவல போய் வயிறு செயலின்னு வெளியே இருந்துருக்கேன். அதுலேயும் பாவம் வயக்காட்டுக்கு போயிட்டு மம்பட்டியை இப்படி வச்சுக்கிட்டு வெளியே இருந்திருக்கேன். எங்கள் அப்பா அவன் தலையிலே விழுந்து அவன் சங்கில் வெட்டி இப்போ 3.5 லட்சம் மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில் செலவு. ஏன்னா முருங்கைக்காய்க்கு ஒன்றும் ஆளு இல்லை. அப்பா சாகலை. அப்பாவுக்கு வெதரில் அடிச்சு பிடிச்சிருந்த கணை அடித்தவனே எங்கள் அப்பா ஓடியாந்து என் தங்கச்சி மையன்ட்ட சொன்னார். மயங்களை கூப்பிட்டு அதில் மருந்து ஓட சொன்னால் நல்லா இருக்காது, நீ பேரேன் ஏதாவது எடுத்துக்கிட்டு அமுக்குப்பா. கணையில் எப்படியோ சிலாம்பு இருந்து குத்தி பிடிச்சி ரத்தம். என் தங்கச்சி மையன் ஓடி போய் பவுடர் அள்ளி அப்பிருக்கேன். இருட்டுக்கு அதுக்கு தெரியலை. லைட் அடித்து பார்த்தா அது சக்தி மசாலா. சக்தி மசா பவுடர் எரிச்ச தாங்காம வேட்டியை தூக்கிட்டு போய் வட்டையில் தண்ணி இருக்கு அதுக்குள்ள வச்சிருக்காரு. எங்க அப்பத்தாவுக்கு சுடு தண்ணி ஓட்ட தண்ணி. சக்தி மசாலா பச்சி ரெடி. சரின்னு குப்புற படத்துக்கு வந்திருக்காரு. என் தங்கச்சி மக சின்னது தவக்கம் ஓடி போய் போண்டா நினைச்சு வச்சு அப்பா அப்பா உங்களுக்கு எந்த நிலைமை வரக்கூடாது. பொம்பளைலாம் எதுக்கு தேவைச்சிருக்கீங்க? எங்க அப்பா வேதனையா கிடக்காது. என் மனைவி 2 பேர். ஆண்டி இந்த இடி விழுந்துருச்சுல. ஏய் இது என்ன பரதநாட்டிய கிளாஸ் போன சலிச்சல்னு வர்றேன். ஆனா உலகத்திலே வட்டக்கிராம்பு வெட்டின ஒம்பளையை நீ தாண்டா பார்க்குறேன். இது மண்டை இப்படி இருக்கு. உள்ள ஒருத்தைய உட்காந்துருக்கேன் பாரு. இங்க வர தீக்குச்சிய ஏன் மூட்டாடி தானா கண்ணே. உன்னை உயரம் இல்லாம நான் எதுக்கு தெரியுமா கட்டினேன்? பீரோல காசு வச்சா எடுக்க ஊர்ல ஒரு ஆம்பளை கிடைக்கல. பொசகட்டவளே இத்து போனவளே பெரிய சிமெண்ட் போன மாதிரி போடி போடி அறிவு கட்டவளே முதல்ல. ஏ போடி போடி உனக்கு புருஷன் கிடைக்கலனா ஒரு கொட்டகம் கிடைக்கலடி உனக்கு. ஏண்டி போய் போய் இவள போய் ஐயோ கரகம் அதான வெக்கமே இல்லாம எடுவட்டவளே. ஐயோ ஐயோ இவள பாரு முகரே போல பாரு அப்படியே இருக்குது. ஆமா ஓ முகர பாரு. போடி போல போடு. ஏய் ஏய் தேவல்லாதது மடு விட்டச்சுனோ இதுமே அந்த ஓயிரந்து ஓட்டே போடி போதுமா. ஆமா இதுல யாரு பொம்பளை? புருஷனுக்கு அலஞ்சவளே உனக்கு என்ன சந்தேகமா இருக்கா? ஆயிருந்தே இருந்தாலும் நீ இளையதாரத்துக்கு தான் எந்த புருஷனும் சப்போர்ட் பண்ணு. மூத்தரம் கிடையாது கோமி எங்க வரேன். நீ எனக்கு இளையதாரத்தை இந்த உசலம்பட்டி நீ இளையவடியா அவ சிமெண்ட் தேவடியா? ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாரு. இவரு நாளைக்கு 1 ரூபாய் சுண்டி விடுறேன். தலை விழுந்தா என் கொலை உனக்கு, பூ விழுந்தா உனக்கு. ஆனா உலகத்திலே நெஞ்சு முடி விட முளைச்சவன் போல என்னை தாண்டா வாக்குறேன். அரை பிளேடு இல்லையா கழுத்தறதுக்கு சாரு. தங்கச்சி என்ன தங்கச்சி இப்படி இருக்கு? இந்த அண்ணனா எப்ப
ஒட்டிக்கோ 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 அழகா கட்டழகா ஏ சக்கர கட்டி சந்தன பெட்டி ஏ சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி வீடு போடு மணி பாடு இடையோடு நினை தேடி மணி தேடி உன்மீது நினை தேடடி விரலோடு நினைவாக நெஞ்சோடு உறவா நினைப்பேனே நான் எங்கே கண்ணோடுதான் விரலாலே தொடலாமா நிகம் காயி படலாமா இலசான திருமேனி அதை தாங்குமா நினைப்பார்கள் நெஞ்சோடு நினைவா நினை தேடி நான் எங்கே கண்ணோடுதான் காதல் பட போடும் காமமெதற்கு காமமிட கூடும் மேகம் தெரிந்த காதல் படும் ராகமெங்கே காணும் எதற்கு கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ அழகா கட்டழகா ஏ சக்கர கட்டி சந்தன பெட்டி ஒரு சித்திர குட்டி வந்தது பெட்டி எப்பொழுது கிடைக்கும் உன்னுடைய நினைப்பு என்ன செய்ய அடங்கோ உன்னுடைய தவிப்பு கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா அம்மம்மா என்ன சொல்லு சக்கர கட்டி சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி அம்மா வணக்கம் நமஸ்காரம். நமஸ்காரமா வணக்கம் தங்கச்சி. அப்படியாண்ணா அண்ணா அப்பா வந்து என்ன சொன்னாரு அப்பா உனக்கு மங்கள சாம்பார் உண்டாடுடி. வச்சு பீக்கங்காய் இல்ல பொரிக்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள அவ்வளவு 1000 விஷயம் இருக்குமா பொண்ணையவே மறந்துட்டேன் நான் கோச்சுக்காத சரியா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்பா வந்து அப்ப காவலுக்கு போக சொன்னாருண்ணா ஆமாத்தா. அதனால நம்மள சேராம சேர்ந்திருக்கோம் கூடாம கூடி இருக்கோம் வந்தமா காட்டுக்கு காவலுக்கு போயாகணும் சரிதா. காட்டுக்கு காவல் போற மாதிரியா வந்திருக்கீங்க அப்ப என்னைய எப்ப பார்த்தா அந்த பிள்ளைய பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க நான் கட்டி பிடிக்கல. செஞ்சது 2 பெடி ராஸ்கல். இவ ஒரு மூஞ்சி முகர கட்டேண்டு இந்த ஆளு போய் இவள வச்சிருக்காரு உன்னை கீழே இறக்கி விட்டேன்னா இதுல ஏற முடியாது. அண்ணே நான் இங்க ரிவர்ஸ் பத்தி அடிப்பேன் 2 பேத்துல யாருன்னு அண்ணி ஏலே நல்லா வாயில வந்து. 2 பேருமே அண்ணிதான் சரியா அண்ணி அண்ணி ம். நகைச்சி. காட்டுக்கு காவலுக்கு வந்தாச்சுனா சரியா சீக்கிரம் பறைய வரட்டணும் பறைய. ஒரே வரட்டா ஆமாத்தா. வரட்டிடலாமா எப்பயுமே ஊர் காவல் பட எங்க அண்ணே வந்துச்சு காணாம அதை. சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை பூ மறந்துட்டேன். வள்ளியம்மா ஆடணும் என்ன? வள்ளி ஆடணும். வேட்டியை தூக்கினா தான் ஆட முடியும். பஞ்சு முட்டா சேலை கட்டி வள்ளியம்மா ஆடுற ஆட்டத்தில் இப்போ பாரு கொடுத்தா. அத்தாட்டிக்கு என்ன பண்ணம்பு தினாங்க எங்க பச்சை நரம்பு அத்தாட்டிக்கு என்ன பண்ணம்பு அடி அங்க பச்சை நரம்பு அடி எப்போது மேலாட அடி அத்தாடி என்ன உடம்பு துணை மேல
பறவை ஒரே விரட்டு சுள்ளன்னு சுருக்கினேன் போலாம் 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 போலாம். அடடா பறவை விரட்டுறதா எவ்வளவு ஆர்வமா எவ்வளவு இருக்கு. ஆர்வம் பாத்தீங்களா இவளுக்கு? அலுலம் 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 தோ அலுலமே சோ அலுலமே சோ அலுலமே. அலுலம் சின்ன சின்ன மைனாக்கலங்க திரகாடோ பச்சிகளாய் பச்சி வண்ண வண்ண மைனாக்கலா வந்து ஆடோ மைனாக்கலாய் மைனாக்கலா அலுலம் அலுலம் சோ அலுலமே சோ அலுலமே சோ அலுலமே. நான் இந்த பறவை போயிருக்கா பறவை எதுவுமே போகவே மாட்டேங்குது. என்ன காரணம் இந்த போயிட்டாங்க. நம்ம போயிடணுமா? சாமி கும்பிட்டு தான் நாடகம் வச்சிருக்காங்க ஆமாங்கம்மா. சாமி சாமி கும்பிட்டு தான் நாடகம் வச்சிருக்காங்க அப்புறம் நம்ம சாமி கும்பிடணும் ஆ, எந்த குறை இருந்தாலும் கந்தன குறை இருக்கக்கூடாது ஆமாங்கம்மா. அந்த சரவணனை உள்ள போய் வேண்டுவான் வேண்டும். ஆளெல்லாம் சோ சோ இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம் வேள்விமலை சார். தவ முனிவர்கள் வரக்கூடிய தவ- இடம் ஆமாங்கம்மா. அப்படி யாராவது வந்தாங்கன்னா என்ன அழைத்து வர வேண்டும் கண்டிப்பாக. சோ சோ ஹலோ ஹலோ. உலகது என சரணம் எனது தருணம் ஓம் நமோ